சீதாபதிக்கு ஒரு வாரமா உடம்புக்கு முடியல. சரி டாக்டரை போய் பார்க்கலான்னு டாக்டர் கிட்ட செக் பண்ண போனாரு சீதாபதி. டாக்டர் சீதாபதிய செக் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட இப்படி சொன்னாரு. சீதாபதி, நான் சொல்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா கேளுங்க. இதுக்கும் பயப்படாதீங்க. ஏதாவது பிரச்சனையா டாக்டர் ஐயா? மருந்து போட்டா சரியாயிடும்ல, பெருசா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அது எப்படி சொல்றதுன்னே தெரியல சீதாபதி. உங்களுக்கு கேன்சர், அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ். உங்க உடம்ப இன்னும் நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டிய நேரம் இது. உங்க டெஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேன்சர் இருக்குன்றத கண்டுபிடிச்சோம். நீங்க எப்பயுமே அப்பப்ப அடிக்கடி டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா முதல்ல குணப்படுத்திருக்கலாம். ஆனா கடைசி ஸ்டேஜ்ல இப்பதான் அந்த டெஸ்ட் எடுத்து இப்பதான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்னும் சொல்றதுக்கு இல்ல டாக்டர் ஐயா. இப்ப என்ன பண்றது? ஆபரேஷன் ஏதாவது பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லங்க, எந்த ஆபரேஷன் பண்ணாலும் எதுவும் சரி வராது. நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. இருக்கிற நாள சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சவங்களோடையாவது வாழுங்க. டாக்டர் அப்படின்னு சீதாபதி கிட்ட சொன்ன உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அமைதியா ரொம்ப சோகமா நடந்துகிட்டே வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு வந்ததும் சீதாபதிக்கு அவங்க 2 பொண்ணுங்களோட ஞாபகம் வந்தது. என் பொண்ணுங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது. நான் இருக்க போறதே கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள் முழுக்க என் பொண்ணுங்க கிட்ட சந்தோஷமா வாழணும், அவங்களையும் சந்தோஷமா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சீதாபதி கிட்ட பக்கத்து வீட்டு ராம்பாபு பார்த்தாரு. அப்ப சீதாபதி, ராம்பாபு, ராம்பாபு. என்ன சீதாபதி மாமா? ஆமா, இன்னைக்கு என்ன தெம்பா கூப்பிடுற மாதிரி எல்லாம் தெரியுது. பாக்க பாக்க யங் ஆயிட்டே போறீங்க போங்க. என்ன உங்க காலேஜ் கேர்ள் ஃபிரெண்ட் ஞாபகம் வந்தாளா? அப்புறம் ஜோக் அடிச்சுக்கலாம்ப்பா, முதல்ல இங்க வா அப்படின்னு சீதாபதி கிட்ட வந்தபோது சீதாபதி டாக்டர் அவர்கிட்ட கொடுத்தத ராம்பாபு கிட்ட கொடுத்தாரு. அத படிச்சு ராம்பாபு சீதாபதிக்கு கேன்சர்ன்ற விஷயத்தை தெரிஞ்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு. அப்ப அவரு கண்ணீரோட சீதாபதி கிட்ட, என்ன மாமா, உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கணுமா? எவ்வளவு நல்லவருங்க நீங்க. உங்க மனைவியை இழந்து 2 பொண்ணுங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சீங்க. இப்ப அவங்களும் உங்க கூட இல்ல, தனியா இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வரணுமா? கொஞ்சமாவது உங்க வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது போல இருக்கே. ராம்பாபு, கடவுளை எந்த குத்தையும் சொல்லக்கூடாது. ஏன் கர்மா இவ்வளவுதான் நான் நினைச்சுக்க வேண்டியதுதான். மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயத்த உங்க பொண்ணுங்க கிட்ட சொன்னீங்களா? அவங்க பொண்ணுங்க கிட்ட சொன்னா அவங்க கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பீங்களா? நான் போய் சொல்லட்டுமா? நானே போய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க பத்திரமா இரு. சரி மாமா, நான் நீ வர வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீ 2 பேரையும் கூட்டிட்டு வா. பெரியவங்க வெண்ணிலா, சின்னவங்க ஹாசினியா கேட்டதா சொல்லுங்க. சரி ராம்பாபு, அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சீதாபதி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. நடந்தே முதல்ல சின்ன பொண்ணு ஹாசினி வீட்டுக்கு போலான்னு நடந்து போயிட்டு இருந்தாரு. போற வழியில சின்ன வயசுல அவங்க 2 பொண்ணுங்களும் செஞ்ச குறும்புத்தனம் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து சந்தோஷமா அவங்க கூட இருக்கணும்ன்ற ஆசையில முதல்ல சின்ன பொண்ணு ஹாசினியோட வீட்டுக்கு போனாரு. ஹாசினிய பெரிய பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்தாரு சீதாபதி. அதனால அவளுக்கு இப்போ பணத்தவரே இருக்கு. சீதாபதிய பார்த்ததும் ஹாசினிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அவங்க அப்பாவை வீட்டு வாசல்ல நிப்பாட்டி இருக்க சொன்னா. என்னம்மா ஹாசினி, நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? அது உன்னை பார்க்கணும் போல இருந்ததுப்பா, அதான் வந்துட்டேன். மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரா? அப்பா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க ஃபாரின்ல இருந்து, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியாமா? அப்ப நானே போய் மாப்பிள்ளைய நல்லா விசாரிக்கிறேன். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாப்பா, அவரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி சரி, மாப்பிள்ளை கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். அது ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, ரொம்ப அசதியா இருக்கு. முதல்ல வெந்நீர்ல குளிச்சுட்டு சாப்பிடணும். வாமா, வீட்டுக்குள்ள போலாம் வா. அப்பா அது என்னாச்சுமா? எதுக்கு வந்து போயின்னு எடுத்துக்கிட்டு இருக்க? அது வந்துப்பா, ஃபாரின்ல இருந்து எல்லா கெஸ்டும் வந்திருக்காங்கல்ல, வீட்ல இருக்க ரூம் எல்லாம் அவங்களுக்கே பத்தலப்பா, அதான். ஐயோ, இவ்வளவுதானா விஷயம்? வந்திருக்க விருந்தாளிகளை முதல்ல கவனிக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப வீட்டுல இருக்கிறதுக்கு ரூம் இல்லாதானே, நான் பின்னாடி இருக்க வாட்ச்மேன் ரூம்ல தங்கிக்கிட்டுமா? ஐயோ அப்பா, நீங்க போய் வாட்ச்மேன் ரூம்ல தங்குறதா? அது நல்லா இருக்காது. அது இப்போ நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. இந்த சொந்தக்காரங்க போனதுக்கு அப்புறம் நானே உங்களை கூப்பிடுறேன்.
என்னம்மா நீனு அதுக்காக அப்பாவை வீட்டுக்குள்ள கூட கூப்பிடாம வாசல்லே பேசிட்டியேம்மா. பரவாயில்ல, நீ நல்லா இருந்தா போதும். உன்னாக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்பாவால. அக்கா வீட்டுக்கு தான் போலான்னு இருந்தேன். ஆனா அவ வீடும் வீடை விட தூரம்ன்றதுனால பக்கத்துலயே இருக்கேன்னு உன்னை பார்க்க வந்தேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சீதாபதி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹாசினி திடீர்னு பணத்தை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா. சீதாபதி அந்த பணத்தை வாங்கிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. அவர் அவ்வளோ சொல்லியும் ஹாசினி அந்த பணத்தை அவரோட பாக்கெட்ல வச்சு, அது அப்பா ஒரு வழியில ஏதாவது பசிக்கும், இதோ பக்கத்துலயே டீ கடை இருக்கு, அங்க டீ குடிச்சிட்டு கிளம்பி போங்க, அவங்க ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரி போயிட்டு வாங்கப்பா. ஹாசினியோட பேச்சுல ஒரு பதட்டம் இருந்தது. ஹாசினி, அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா, ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குன்னு நம்புறேன்னு சொல்லும் போது சீதாபதிக்கு, இல்லம்மா எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓன்னு கட்டி பிடிச்சு ஹாசினிய அழணும்னு தோணுச்சு அவருக்கு. ஆனா பொண்ணோட சந்தோஷம் முக்கியம்னுட்டு அவரை பத்தின உண்மையை சொல்லாமே பக்கத்துல இருந்த டீ கடைக்கு போனாரு சீதாபதி. வாங்க ஐயா வாங்க. டீ வேணுமா காபி வேணுமா? ஒரு டீ ஒண்ணு கொடுப்பா தம்பி. ஆமாங்க ஐயா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வரீங்களே, ஏதாவது ராங் அட்ரஸ்க்கு வந்துட்டீங்களா என்ன? ஏன்பா என்னாச்சு தம்பி அப்படி ஒரு வார்த்தையை கேக்குற? அதுவா, ஒண்ணும் இல்லங்க ஐயா, அது பெரிய பணக்காரங்க வீடு. அந்த வீட்டுக்கு பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் போவாங்க. சிச்சி, இதுங்கெல்லாம் பேருக்கு தான் பணக்காரங்க. வீட்டுக்குள்ள கிளப் மாதிரி நடத்துங்க. எப்ப பார்த்தாலும் சீட்டு கட்டு விளையாடுறது, குடிக்கிறது, ஒரு பார்ட்டி டிஸ்கோ பார்ட்டின்னு அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் நாங்கெல்லாம் போகவே மாட்டோம் ஐயா. இதுங்களெல்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க அப்படின்னு டீ கடைக்காரன் எல்லாத்தையும் சொல்லப்போ சீதாபதிக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இங்க இருந்து போனா போதும்னுட்டு கிடுகிடுன்னு நடந்து போனாரு சீதாபதி. பெரிய பொண்ணு வெண்ணிலாவை பாக்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னாரு. வெண்ணிலா ஊருக்கு போற பஸ் வந்தது. அந்த பஸ்ல ஏறி வெண்ணிலா வீட்டுக்கு போனாரு. வெண்ணிலா சீதாபதிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சா. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, உங்க ஆரோக்கியம் எல்லாம் நல்லா தானே இருக்கு, வாங்கப்பா வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சீதாபதிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா வெண்ணிலா. வெண்ணிலாது ரொம்ப ஏழ்மையான குடும்பம். வெண்ணிலாது ஒரே ரூம் மாதிரி ஒரு வீடு, அதுலதான் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளது ஏழ்மையான குடும்பம். ஒன்னு ஒத்து பார்த்தாரு சீதாபதி. அவகிட்ட ஒரு நகை கூட இல்ல. அது என்னம்மா, உன் கழுத்துல காதுல ஒரு நகை கூட இல்ல, எதுவுமே இல்லாம இருக்கி, எல்லாத்தையும் அடகு வச்சிட்டியாமா அப்படின்னு சீதாபதி கேட்ட உடனே வெண்ணிலாக்கு கண்ணீர் வந்தது. என்னப்பா பண்றது, எங்களது ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னு உங்களுக்கு தெரியுமே, அவருக்கு சரியா வேலை இல்லப்பா, அதான் குடும்பம் நடத்துறதுக்கு நகையெல்லாம் கொடுத்துட்டேன். பரவாயில்லப்பா, நான் அவரை நம்புறேன், அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு பொண்ணுக்கு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப எனக்கு இதை விட நிறைய நகை வாங்கி தருவாருப்பா. சரி சரி, கவலைப்படாதம்மா வெண்ணிலா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே, பார்க்க வந்த. மாப்பிள்ளை இல்லையா? அவராப்பா காலையிலே வேலை ஏதாவது நீ கிடைக்குமான்னு தேடி போனாரு. அவரு போகிறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. இப்ப அவரு வர நேரம் தான்ப்பா. அம்மாடி வெண்ணிலா, நீ எப்பயுமே ஒரு குழம்பு ஒண்ணு வைப்பிய, உருண்டை குழம்பு, அதை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு அதை பண்றியாமா? அப்பா நீங்க கேட்டு நான் எப்படிப்பா பண்ணாம இருப்பேன், பண்றேன்பா, நீங்க அங்க போய் உட்காருங்க அப்படின்னு வெண்ணிலா சீதாபதிய ஒரு பாயில உட்கார வச்சுட்டு போனா. இப்ப வந்துருவா வெண்ணிலான்னுட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு சீதாபதி. ரொம்ப நேரம் ஆகியும் அவ இல்ல. வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கும்போது அங்க பார்த்த காட்சியை பார்த்து அவருக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. அப்போ வெண்ணிலா அவ சாரியில ஒவ்வொரு வீடு கதவையா தட்டி தட்டி ஒரு வீட்டுல அரிசி, ஒரு வீட்டுல பருப்புன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தா. அத பார்த்து சீதாபதி அழுதாரு. ஐயோ கடவுளே, என் கண் முன்னாடியே என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா? என் குழந்தைக்கு இப்படி ஒரு கர்மாவை எதுக்குப்பா கொடுக்கணும் நீனு? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? இந்த குழந்தை நல்ல குழந்தையாச்சு, இவளுக்கு ஏன்பா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ட? அப்படி பயங்கரமா அழுதாரு சீதாபதி. அப்பதான் வெண்ணிலா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. வெண்ணிலா வீட்டுக்கு வரத பார்த்து வீட்டுக்குள்ள ஓடினாரு சீதாபதி. அப்பாக்கு எதுவும் தெரியாதுன்ற நினைப்பிலே வெண்ணிலா பாட்டுக்கு சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப கிச்சனுக்குள்ள வந்த சீதாபதி, ஆமாடி வெண்ணிலா, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. நான் வந்ததும் கிளம்பணுமா? ஏன்னா நான் என்ன பாக்குறதுக்கு என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவன் கிட்ட நம்ம நிலத்தை காட்டணுமா? அப்பா இருங்கப்பா, சாப்பிட்டுட்டு போலாம், நீங்க கேட்ட குழம்புதான்ப்பா நான் வச்சிருக்கேன். அது நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேம்மா. சரி, நான் இப்ப கிளம்பணும், பஸ் போயிடும்ல அப்படின்னு பெரிய பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அவசரமா கிளம்பினாரு சீதாபதி. அவளுக்கு கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு கிளம்பினாரு.
வெண்ணிலாக்கு அவங்க அப்பாவை அனுப்புறதுக்கு மனசே இல்ல. வெண்ணிலாவை இந்த நிலைமையில பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. 2 நாள்ல இறந்து போயிட்டாரு சீதாபதி. அப்பா இறந்த தகவலை தெரிஞ்சு ஆசிரியர் வெண்ணிலாவும் வந்தாங்க. அவரோட பாடியை பார்த்து 2 பேரும் ஓடு கதறி கதறி அழுதாங்க. அப்பதான் ராம்பாபு ஹாசினி வெண்ணிலா கிட்ட சீதாபதி எழுதின கடிதத்தை கொடுத்தாரு. அம்மாடி வெண்ணிலா, ஹாசினி, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க 2 பேர் வீட்டுக்கு வந்த உங்க கையால வயிறார சாப்பிடணும்னு நினைச்சேன். சந்தோஷமா உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா பச்சை தண்ணி கூட குடிக்காம அங்கிருந்து வந்துட்டேன். அம்மாடி ஹாசினி, என்னோட பொண்ணு நீ. என் பொண்ணு உன்ன மாதிரி இருக்கிறது என்ன பொறுத்துக்க மாட்டேன். 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கணுமே தவிர யார் வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி நீங்க செய்யறது சூதாட்டெல்லாம் இருக்கக்கூடாதுமா. உன்னை இந்த நிலைமையில பார்த்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அம்மாடி வெண்ணிலா, நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அப்பாவால தாங்கிக்க முடியல. உனக்கு உதவி கூட செய்ய முடியாத நிலைமையில நான் வந்துட்டேன் தெரியுமா. நீ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் என்னை பார்த்துக்கணும்னு நினைச்சேன். வெண்ணிலா, ஹாசினி, இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்ச காசை உங்களுக்கு பாதி பாதியா பங்கிட்டு கொடுத்துருக்கேன். இனியாவது நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா எழுதின கடிதத்தை பார்த்தோன்னா வெண்ணிலா, ஹாசினி கதறி கதறி அழுதாங்க. அவர் காலை பிடிச்ச மன்னிப்பு கேட்டு அழுதாங்க 2 பேரும். டேய் பண்டி, உனக்கு தெரியுமாடா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு புது டீச்சர் வராங்களாண்டா. அப்படியாடா? பரவாயில்லடா, புது டீச்சர்னா நம்மள நல்லா பாத்துப்பாங்க, அடிக்கலாம் மாட்டாங்க. ஆனா சார் இருக்காரே சார், அவர் நல்லா அடிச்சிடுறாருடா. டீச்சர்னா நம்ம மேல அன்பா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி வாடா, நம்ம கிளாஸ் ரூம்குள்ள போலாம். டீச்சர் வர டைம் ஆயிடுச்சு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே கிளாஸ் ரூம் உள்ள போனாங்க. அப்பதான் கிளாஸ் ரூம்க்கு ஜோதி வந்தா. நேரா அவ சீனு கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தா. சீனு, நான் உனக்கு அன்னைக்கு என் நோட் புக் கொடுத்தேல, அது தரியா? ஐயோ ஜோதி, நான் அந்த நோட் புக்கை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. சீனு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல முன்னாடியே, புக்கை மறக்காம எடுத்துட்டு வான்னு. ஆமா ஆமா சொன்ன ஜோதி, ஆனா அப்படின்னு சீனு சொல்ல போலான்னு இருக்கும்போதுதான் அப்பதான் புது டீச்சர் சரோஜா அந்த கிளாஸ் ரூம்க்கு வந்தாங்க. சரோஜா நேரா பேசிக்கிட்டு இருந்த சீனு ஜோதி கிட்ட போய் நின்னா. எவ்வளவு தைரியம் உங்க 2 பேருக்கும்? ஏன் கிளாஸ்ல ஏன் கண் முன்னாடியே ஒரு பொண்ணும் பையனும் பேசுவீங்களா? உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல. ஏ பொண்ணே, உன் பேர் என்ன? அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாங்க சரோஜா. அப்ப ஜோதி பயந்துகிட்டே, ஜோதி மேடம், அதோ ஸ்ரீனுக்கு நான் என் நோட் புக் கொடுத்திருந்தேனா, அதுதான் அவன் கிட்ட திரும்ப கேட்டேன் மேடம். எவ்வளவு தைரியம் உன் நோட் புக்க ஒரு பையனுக்கு கொடுத்திருக்க நீனு. உன்னை என்ன பண்றது? இதுக்கு நான் கொடுக்கற பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? தலை மேல நோட் புக்க வச்சு நிக்கணும். 1 வாரத்துக்கு நீ அப்படியே நிக்கணும். இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது பெருசா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், ஜாக்கிரதை அப்படின்னு சரோஜா மிஸ் ஜோதியை மிரட்ட, ஜோதியும் கொஞ்சம் நோட் புக்கை எடுத்து தலை மேல வச்சுக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தா. இங்க பாரு, இன்னைக்கு லஞ்ச் கூட சாப்பிடாம அப்படியே நிக்கணும் நீனு. சரிங்க மேம். ஸ்ரீனு, நீ வந்து இந்த பெஞ்சை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, உன்னால ஓட முடியலன்னு வச்சுக்கோ, 1 வாரத்துக்கு உன்னை ஓட விட்டுருவேன். புரிஞ்சுதா? போய் கொடுத்த பனிஷ்மெண்ட் செய் போ அப்படின்னுட்டு ஸ்ரீனு கிட்ட சொன்னோன்னு ஸ்ரீனு வேற வழி இல்லாம பெஞ்சை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தா. ஜோதி அன்னைக்கு நாள் முழுக்க தலை மேல புக்ஸ வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. ஸ்ரீனு பாட்டுக்கு நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்தா அந்த பெஞ்சை வச்சு. பாவம் 2 பேரும் சோர்ந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வந்தோன்னு கூட ஜோதி தலை மேல புக் வச்சு நின்னுக்கிட்டு இருந்தா. ஸ்ரீனு முட்டி போட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்ப டீச்சர், இங்க பாருங்க, இந்த ஸ்கூல்ல யாராவது பொண்ணு பசங்க ஒன்னா பேசுறத பார்த்தேன்னா எல்லாருக்கும் பயங்கரமான தண்டனைய நான் கொடுப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி சரோஜா எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்தாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 10 மணிக்கு தானே ஸ்கூல்னுட்டு எல்லாரும் 10 மணிக்கு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். 4ல இருந்து 9 மணிக்கெல்லாம் வர பாருங்க. முடிஞ்சா 8 மணிக்கே இங்கெல்லாம் இருக்கணும். இப்படி யாரும் ஃபாலோ பண்ணலனா அதுக்கும் நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சரோஜா அங்க இருந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. டேய், என்னடா இந்த டீச்சர் இப்படி இருக்காங்க? லேடி டீச்சர் ஆச்சே, நம்ம மேல அம்மா மாதிரி அக்கறையா இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம எந்த தப்பும் பண்ணலனா கூட பனிஷ்மெண்ட் மேல பனிஷ்மெண்ட் கொடுத்து சாகடிக்கிறாங்கதான் இந்த டீச்சரு. என்னடா பண்றது இவங்கள வச்சுக்கிட்டு? ஒன்னும் புரியல. டேய் பண்டி, எனக்கு என்னவோ நம்மலாம் ஸ்கூலுக்கு வரா மாதிரி தெரியல, ஏதோ நரகத்துக்கு வரா மாதிரி தெரியுது. அன்னைக்கு ஸ்கூலுக்கு எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனா வாணி மட்டும் கொஞ்சோண்டு லேட்டா வந்தா. அப்ப சரோஜா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, 10 மணிக்கெல்லாம் வரக்கூடாது, 8 மணிக்கு வரணும்னுட்டு. டைம்க்கு வர தெரியாது.
சாரி மேடம், வீட்ல அப்பா இருக்காரு, அம்மா இல்ல. நான் தான் அப்பாக்கு சமைச்சிட்டு வரணும். இங்க பாரு, இந்த மாதிரி சாக்கு ரீசன் எல்லாம் என்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காத. நான் சொன்ன டைம்க்கு வரணும், அதுதான் எனக்கு வேணும். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரல, அந்த மாதிரி நீயும் வர கத்துக்கோ போ. அதுக்கப்புறம் சரோஜா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரவுண்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்டா குதிச்சு நிக்க சொன்னாங்க. கிரவுண்ட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்துகிட்டே பண்ணாங்க. அப்படி குதிச்சுக்கிட்டே இருந்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆகி நிக்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த சரோஜா, இங்க பாருங்க, டயர்டா இருக்குன்னு யாராவது ஜம்ப் பண்றத நிப்பாட்டினீங்கன்னா வீட்டுக்கு கூட அனுப்பாம ராத்திரி முழுக்க உங்களை ஜம்ப் பண்ண விட்டுருவேன். வேற வழி இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, வலி எல்லாத்தையும் தாங்கிட்டு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்டி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரோஜா கிட்ட போய் பண்டி இப்படி சொன்னா, மேடம் ஸ்கூல் டைம் முடிஞ்சிருச்சுல, வீட்டுக்கு போலாமா அப்படின்னு பயந்துகிட்டே கேட்டான் பண்டி. அதுக்கு சரோஜா டீச்சர், என்னது வீட்டுக்கு போகணுமா? எதுக்கு இப்ப வீட்டுக்கு போகணும்? ஏன் வீட்டுக்கு போய் டிவி பார்த்து விளையாட போறீங்களா? அதெல்லாம் கிடையாது, இங்கதான் இருக்கணும். இங்கே இருந்து படிக்கிற வேலையை பாருங்க. சண்டே கூட உங்களுக்குலாம் ஹாலிடே கிடையாது. ஒன்லி ஸ்டடீஸ் அண்ட் ஹோம்ஒர்க். இததான் பண்ணும். பண்ணாதவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியல, பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்து பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க அப்படின்னு சரோஜா டீச்சர் அவங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஸ்கூல்லே இருக்க வச்சுட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். ஐயோ, இந்த டீச்சர் பயங்கரமா உட்காரு படி படின்னு சொல்லி நம்மள கொன்னுடுவாங்க போல இருக்கே, முடியல. இது மட்டுமா என்ன, அந்த டீச்சர் எவ்வளவு ரூல்ஸ் வச்சாங்க பாத்தியல? காலையில வரணுமா, சாயந்தரம் போகணுமா, அதுக்கப்புறம் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும், சண்டே லீவ் கிடையாதுன்னு. அப்பப்பா, உண்மையிலே என்னால இதெல்லாம் முடியாது. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு, டேய் பண்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? நாளையில இருந்து மழை வர போகுதா. ஒரு வாரத்துக்கு ஸ்டேட் முழுக்க ஹாலிடே. அப்படி ஸ்ரீனு ரொம்ப சந்தோஷமா சொல்ல, அதுக்கு பண்டி கூட ரொம்ப சந்தோஷமா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா ஒரு வாரமாவது இந்த ராட்சசி டீச்சர் கிட்ட இருந்து விடுதலடா. அப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க. ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அடடா லீவ் வருதேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சரோஜா டீச்சர் அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, எவ்வளவு மழை வந்தாலும் சரி, இடி இடிச்சாலும் சரி, நீங்க மட்டும் ஸ்கூலுக்கு வந்துதான் ஆகணும். லீவ் எல்லாம் யாரும் எடுக்க கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னு சரோஜா எல்லாருக்குமே வார்னிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பிசாசு ஒரு நாள் கூட நம்மள நிம்மதியா விட மாட்டா போல இருக்கே அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஜோட மழை பெஞ்சது. ஊரு முழுக்க தண்ணியா இருந்தது. அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷப்பட்டாங்க. ஜாலி ஜாலி ஜாலி, ரோடு முழுக்க தண்ணியா இருக்கு, அந்த பிசாசு டீச்சர் கூட ஸ்கூலுக்கு வரமாட்டா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. வீட்ல இருந்த சரோஜா, ஆஹா, நான் வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டாங்களா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும்? என்ன பத்தி தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச சரோஜா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பாழடைஞ்ச போட்டோட இருந்தது. அந்த போட்டை எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அதுல ஏத்திக்கிட்டு தண்ணியில என்ன இடி இடிச்சாலும் பரவாயில்ல, மழை அடிச்சாலும் பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போனோன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க. என்னடா அஜய் இது, இந்த டீச்சர் சுனாமியே வந்தாலும் நம்மள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாலேடா. ஆமாண்டா, நம்ம எங்கேயாவது இருந்தா கூட புடிச்சு இழுத்துட்டு வந்தாது படிக்க வச்சிருவா போல இருக்கே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. சரோஜா என்னவோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் படி படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் எக்ஸாம் வருதுல, இனில இருந்து ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு நீங்க இங்கே இருந்து படிக்கணும், புரிஞ்சுதா? அப்படின்னு சரோஜா ஸ்டூடெண்ட்ஸ படி படின்னு ராத்திரி பகலோ படி படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ தூங்க கூட விடல, அவ்வளவு கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு உங்க எல்லாருக்குமே எக்ஸாம். அதுல ஒருத்தர் ஃபெயில் ஆனா கூட எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னாங்க சரோஜா டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தூங்காம படிச்சதுனால எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடியே ரொம்ப சோர்ந்து போய் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் செக் பண்ணிட்டு சொன்னாரு, ஏமா, நீ எல்லாம் ஒரு நல்ல டீச்சர் தானா? குழந்தைங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிருக்க, படி படின்னு தூங்க விடாம. பாவம், குழந்தைங்க தூங்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? சரோஜால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்பட்டதுனால சரோஜாக்கு அப்பதான் அவங்க செஞ்ச தப்பு என்னன்றது புரிஞ்சுது. ஸ்டூடெண்ட்ஸ், என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. படி படின்னு சொல்லி உங்க ஆரோக்கியத்தை நானே பாழாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சரோஜா டீச்சர் மாறிட்டாங்க. டீச்சர் மாறினதுனால சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷமா இருந்தாங்க.